ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு இ-சேவையில் நம்ம எப்படி கேன் நம்பர் எப்படி பதிகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் நம்ம வாங்குகிற சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் நம்ம இப்போ ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் அதுக்கு முன்னாடி இதில் நம்ம லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேன் நம்பர் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஎன் இ-சேவை வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூட ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, உள்நுழை, பயனாளர் உள்நுழைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு அடிச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நியூ சைன் அப் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோமே இப்போ இதில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்கள் நேமு, அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்கு, தாலுக்கு, அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, ஆதார் நம்பர் கண்டிப்பாக அடிக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாகின் ஐடி, நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு எந்த ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கேப்சா கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோமே உங்களுக்கு சைன் அப் பண்ணவுமே உங்களுக்கு உங்களோட செல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை எடுத்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாம் ஃபுல் பண்ணிட்டு அந்த கீழே இருக்க கேப்சா கோடை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சைன் அப் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு வெரிஃபை ஓடிபி அப்படின்னு வரும். இதில் உங்கள் செல் நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த இதில் ஓடிபி வந்திருக்கும். அதை பார்த்து அடித்து நீங்கள் வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சைன் அப் ஆயிரும். இப்போ சைன் அப் ஆனோமே உங்களுக்கு ரிஜிஸ்டர் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துடும். நீங்கள் இப்போ நீங்கள் என்ன யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்ன கொடுத்தீங்களோ அதை நீங்கள் கொடுத்து இப்போ நீங்கள் லாகின் பண்ணிடலாம். இப்போ லாகின் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் உங்களோட நீங்கள் அதில் பதிஞ்சப்போ என்ன கொடுத்தீங்களோ யூசர் நேம் அதை அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை அடிச்சுட்டு கீழே அந்த கேப்சா கோட் பார்த்தீங்களா, அதை அடிச்சுட்டு கீழே லாகின் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு லாகின் ஆயிரும். லாகின் ஆனமே இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் நேம் இருக்கும், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதில் அதை நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக நம்ம என்ன சர்டிஃபிகேட் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறது இப்போ தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் பார்த்தது லாகின் பண்ணுறது தான். இப்போ இதுதான் முக்கியமான கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோமே இந்த மாதிரி தனியாக ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். இதில் இந்த சர்டிஃபிகேட்டு கீழே ப்ரொசீட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ப்ரொசீடை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ரிஜிஸ்டர் சிஏஎன் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பரை வச்சு நம்ம சர்ச் பண்ணி கேன் நம்பரை எடுத்துடலாம். நம்ம புதுசாக பறியணும்னா ரிஜிஸ்டர் கேன் நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆதார் நம்பர் நம்ம டைப் பண்ணணும். நம்ம ஆதார் கார்டில் இருக்க நம்பரை இப்போ யார் பேருக்கு நம்ம சர்டிஃபிகேட் எடுக்க போகிறோமோ அவங்களோட ஆதார் நம்பர் தான் அதில் நம்ம அடிக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேர், நேம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாலினம், அதுக்கப்புறம் திருமணம் ஆனவரா அப்படிங்கிற நிலை வரும். அதுக்கப்புறம் பிறந்த தேதி, இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக அதில் அடிக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா பேர் அது நம்ம அடிக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதர் நேம், அதுக்கப்புறம் மதம், ஜாதி, இது ஃபுல்லாக நம்ம அடிக்கணும். இதில் உங்கள் நேம் கரெக்டாக அடிங்க. ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் மறுபடியும் நம்ம எடிட் பண்ணுறது, ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா மறுபடியும் எடிட் பண்ணுறது நிறைய ஃபார்மாலிட்டி இருக்குது. அதெல்லாம் பண்ணி தான் நம்ம எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அடிக்கும்போதே உங்கள் நேம்லாம் கரெக்டாக பார்த்து அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே உங்களோட அட்ரஸ், உங்களோட மாநிலம், மாவட்டம், தாலுக்கு, அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் கதவு நம்பரோடு நம்ம அடிக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம்
உங்கள் அட்ரஸ்லாம் அடித்த பிறகு கீழே ஃபைனலாக வந்து உங்களோட ஃபோன் நம்பர் அடிச்சுக்கோங்க. உங்கள் ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்க அந்த ஃபோன் நம்பர் இங்கே வந்து நம்ம வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மின்னஞ்சல் முகவரி, அதாவது உங்களோட இமெயில் இருந்தால் அது வந்து அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் நம்பருக்கு வந்து இப்போ ஓடிபி வந்து சென்ட் ஆயிரும். அந்த ஓடிபி எடுத்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம்னா ரிஜிஸ்டர் ஆயிரும். ரிஜிஸ்டர் ஆனோமே உங்களோட கேன் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கேன் நம்பர் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு எந்த சர்டிஃபிகேட் எடுக்கணும்னாலும் அந்த கேன் நம்பரை யூஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.